ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒருவருக்கு பணப்புதைகள் கிடைத்து கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் யூனிவர்சிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2002ஆம் காலகட்டத்திலிருந்து 2004ஆம் காலகட்டம் வரைக்கும் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது நிர்மல் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய தூரத்து சொந்தக்காரரான இவருடைய சித்தப்பாவிற்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய சித்தப்பாவுடைய பேர் தாங்க சொக்கநாதன். இந்த சொக்கநாதன் தோராயமாக அந்த காலகட்டத்தில் ஒரு 46 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா, அம்மா, இந்த சொக்கநாதன், இவருடைய மனைவி, இவருக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தாங்க. அந்த சமயத்தில் இவருடைய தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பள வியாபாரம் பார்க்கக்கூடிய தொழில் தாங்க பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இவர் இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து ஒரு 3 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அப்பள கம்பெனிகளில் அப்பளங்களை மொத்தமாக வாங்கி இவருடைய வீட்டில் பாக்கெட் போட்டு சுட்டு வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கும் இல்லையா, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறதாங்க இவருடைய வேலையாகவே இருந்திருக்குது. அந்த சமயத்தில் இவர்கிட்ட பைக் வசதிலாம் கிடையாதுங்க, ஒரு சைக்கிள் தான் இருந்திருக்குது. அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு காலையில் வெள்ளன வேலைக்கு போனார் அப்படின்னா இரவு தோராயமாக ஒரு 7-8 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வந்து சேருவார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு நாள் தோராயமாக இவங்களுடைய மனைவி கிட்ட இரவு நேரத்தில் தன்னந்தன்மையாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பள வியாபாரம் பார்க்கக்கூடிய வேலை வந்து எனக்கு பிடிக்கலாமா, தினமும் நான் போயிட்டு வந்து அலைகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால என்னுடைய வேலையை நான் வேற தொழில் பண்ணலான் இருக்கேன், மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு இவங்களுடைய மனைவி சரிங்க வேறு என்ன தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த சொக்கநாதன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடக்கடை போடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஒரு கடையுமே நான் பார்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்டு இவங்களுடைய மனைவிக்கு பெரிய குழப்பம். என்ன காரணம், இவங்களுடைய குடும்பமே பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பம். இந்த கடையை போடுறோம் அப்படின்னா அந்த கடைக்கு அட்வான்ஸ் மற்றும் வாடகை, அது மட்டும் இல்லாமல் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கணும் இல்லையா, அதுக்கு காசு நிறைய தேவைப்படுமே, முதலீடு பண்ணணும் இல்லையா, என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்ச நபர்கள் கிட்ட நான் கடன் கேட்டிருக்கேன், அவங்களும் பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த பணத்தை வச்சு தான் நான் அந்த கடையை போடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரி, தன்னோட கணவரை வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நம்ம கிட்ட வந்து பேசுகிறாரு, அவர் நினச்ச மாதிரி ஒரு இடக்கடையை போடட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களும் சம்மதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு இவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு இவர் நினைச்சபடியே இவங்களுடைய கிராமத்திலேயே ஒரு இடக்கடை போடுறாருங்க. இடக்கடைனா நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா, இரும்பு சாமான்கள், பழைய சாமான்களை வந்து கொடுத்துட்டு அதுக்கு உண்டான பணத்தை வந்து எடை பார்த்துட்டு அதுக்காக பணம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தாங்க ஒரு கடையை போட்டுக்கிறாருங்க. அந்த கடையை போட்டு கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்கள் வந்து அதிகபட்சம் வர்றாங்களா இல்லையான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்குது. ஆனாலுமே இவருடைய வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், பர்னிச்சர் ஐட்டங்கள்லாம் ஒவ்வொன்றா வாங்கிட்டே இருந்திருக்காருங்க. இதை பார்த்துட்டு இருந்த இவங்களுடைய மனைவிக்கே பெரிய குழப்பம் தான். இவருடைய கடை வந்து நல்லபடியாக ஓடுற மாதிரி தெரியல, ஆனால் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், சாமான்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. இருந்தாலுமே இது நல்ல விஷயம் தானே, தன்னுடைய கணவர்கிட்ட எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, அவருக்கு நினைச்சதை செய்யட்டும் அப்படின்ற மாதிரி தான் விட்டுருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட 2002ஆம் காலகட்டங்கள் கடந்து 2003ஆவது காலகட்டங்கள் கடந்துருக்குங்க. அந்த சமயத்தில் தன்னுடைய பையனுடைய பேர்லேயே இவங்களுடைய கிராமத்திலே ஒரு இடமும் வாங்கி போட்டுக்கிறாருங்க. அந்த இடத்த வாங்கி ஒரு 6 மாத காலகட்டத்திலேயே இவங்களுடைய மூத்த மகளுடைய பேருக்குமே ஒரு இடத்த வாங்கி போட்டுக்கிறாருங்க. அதன் பிறகு 1 வருடம் கடந்த பிறகு தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி ஆகணும், அதுதான் நம்மளுடைய பேரை வந்து நிலச்சி நிற்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய கிராமத்திலே ஒரு இடம் தனியாக மறுபடியும் ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல புதிதாக ஒரு வீடும் கட்டியிருக்கிறாருங்க. அப்படி இந்த வீடை கட்டி உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே அந்த வீட்டுக்கே குடித்தனம் வந்திருக்காங்க. பால் காய்ச்சி விழாவெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பால் காய்ச்சி விழாக்கு எல்லாருமே வந்திருக்காங்க இல்லையா அவங்களோட குடும்பத்தினர், அவங்க மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாருமே மிரண்டு போய் தாங்க வாயடைச்சபடி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் வந்து ஒரு இடக்கடை தான் போட்டான், அதுக்கு முன்னாடி அப்பள வியாபாரம் பார்த்துட்டு இருந்தான், ஏதோ லாட்டி அடித்த மாதிரி அடுத்தடுத்து வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பொறாமை கலந்த ஒரு உணர்வோட தாங்க பார்த்துட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தன்னுடைய மூத்த மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு எண்ணம் வந்து ஒரு மூலியமாக
மனசில் வந்து ஓடிட்டு இருந்திருக்குதுங்க. அதுக்கேற்ற மாதிரியே இவருக்கு தெரிந்த ஒரு புரோக்கர் மூலியமாகவே தன்னுடைய பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை வசதியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களை வந்து நீங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிந்த இந்த பொண்ணுடைய முறைக்கார பையன் இருப்பார் இல்லையா, அவரும் அவருடைய குடும்பத்தினரும் இந்த சொக்கநாதனுடைய வீட்டுக்கே வந்துருக்காங்க. உங்களுடைய பொண்ணை வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு தானே கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்களா மாமா, இப்போ திடீர்னு வேற ஒரு இடத்துல வந்து மாப்பிள்ளை தேடுறீங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு செய்தி தேடி வந்துச்சு. இது எங்களால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. நீங்கள் சத்தியம் பண்ணி வாக்கு கொடுத்தீங்க, உங்களுடைய மூத்த மகளை கட்டிக்கணும் அப்படின்றக்காக நானும் என் மனசுக்குள்ள வந்து ஏகப்பட்ட ஆசைகளை வளர்த்துட்டேன். அதனால அவளை மறந்து என்னால் வாழ முடியாது. நீங்கள் ஓகேனா சொல்லுங்கள், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் உங்கள் சம்மதத்தோட அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அதே மாதிரி தாங்க இவங்களுடைய மூத்த மகளுமே இந்த முறைப்பையனை வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி இந்த இருவரும் காதலிக்கக்கூடிய விஷயம் தெரிந்தாலுமே இந்த சொக்கநாதன் வந்து என்ன பேசுகிறாருன்னா, நான் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து பேர்லாம் இருந்தீங்க, யாருமே ஒரு சில உதவி கூட செஞ்சதே இல்லை. இப்போ நான் நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு வந்து முன்னேறி வந்திருக்கிறேன். இப்போ என்கிட்ட சொந்தமாகவே 3 இடங்கள் இருக்குது, எனக்கு சொந்தமாகவே ஒரு வீடு இருக்குது, என்னுடைய மகளை நல்லா படிக்க வச்சிருக்கிறேன், அவளுக்கு தேவையான ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாப்பிள்ளை தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி அவள் ஒரு நல்ல வாழ்க்கையில் அமைச்சு கொடுக்குறது வந்து என்னுடைய கடமை. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிருங்க, இன்னொரு தடவை இந்த எண்ணத்தோட எங்களுடைய வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அசிங்கப்படுத்திக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இவங்களுடைய உறவுக்காரங்களும் சரி, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்களும் சரி, இந்த சொக்கநாதனுக்கு வந்து புத்தி வேதளிச்சு போல, காசு பணம் வந்தோடனே பகுமானத்தில் கொஞ்சம் ஓவராக தான் ஆடுறான், அதுக்கு சரியான தண்டனை அவனுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க கண்ட மணிக்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க யாரும் பேசுறதுமே வந்துட்டு இந்த சொக்கநாதன் வந்து காது கொடுத்தே கேட்கவே இல்லைங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய மனைவியுமே இவங்ககிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. உன்னுடைய மகளே அவனை வந்து காதலிக்கிறா, அவங்க இருவரையும் வந்து சேர்த்து வைக்கலாம்ல, அது ஆரம்பத்துலேருந்தே தெரிஞ்சதானே, திடீர்னு நமக்கு காசு பணம் வந்துருச்சு அப்படின்ற காண்டி வந்து வேற மாதிரி பேசுறீங்களேங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. உடனே இந்த சொக்கநாதன் வந்து கோவத்தோட சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க, அது வந்து என்னுடைய விருப்பம், என்னுடைய மகளை வந்து நல்லபடியாக படிக்க வச்சிருக்கேன், ஏகப்பட்ட சொத்துக்களும் நான் சேர்த்து வச்சுட்டேன், எல்லாமே யாருக்காக, என்னுடைய மகளுக்காகவும் என்னுடைய மகனுக்காக தான். அதனால என்னுடைய தகுதியை தராதாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களை தான் நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து மருமகனாக கொண்டு வரலான் இருக்கேன், இதை யார் சொன்னாலும் நான் வந்து கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோவத்தோட பேசியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே தன்னுடைய கணவன் கிட்ட என்ன சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது, அதனால இந்த பேச்சை அப்படியே நிப்பாட்டிடுவோம், அவர் நினைச்சதே செய்யட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய மூத்த மகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி இருக்கிறாங்க. நம்ம வந்து காதலிக்கக்கூடிய தன்னுடைய முறைப்பையனுடைய அவங்களுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்களுமே கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய குடும்பம். ஆனால் தன்னுடைய அப்பா வந்து வசதியான வீட்டை சேர்ந்தவங்கள தானே பார்க்குறாங்க. ஒருவேளை அந்த மாப்பிளையை கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்ல, அதனால நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க திருமணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இவங்க சம்மதம் சொன்னதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டத்திலேயே ஒரு புரோக்கர் மூலியமாக ஒரு மாப்பிள்ளை வீடு வந்து இவங்களுக்கு வந்து பேசுகிறாங்க. அப்படி இந்த இரு வீட்டாரும் பேசினதுக்கு பிறகு இவருடைய தகுதி தராதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நிச்சயமே முடிஞ்சிருதுங்க. அப்படி நிச்சயம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்திற்கு பிறகு இவங்களுடைய முறைப்பையன் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த சொக்கநாதனுடைய வீட்டுக்கு வந்து சண்டை போட வந்திருக்கிறாருங்க. அப்படி சண்டை போட வரும்பொழுது இந்த சொக்கநாதன் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகள் வந்து உன்னை வந்து கட்டிக்கிறேன்னு சொன்னா நான் வந்து இப்பயே நான் ஓகே சொல்றேன், ஆனா அவள் பிடிக்கலன்னு சொன்னா அப்படி நீ வந்து தூரம் ஓடி போயிடணும், மறுபடியும் இந்த இடத்துல வந்து நீ நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதே மாதிரி தன்னுடைய அப்பா சொன்ன மாதிரி அந்த மூத்த மகள் வந்து அந்த முறைப்பையனை பார்த்து நேரடியாக பேசுறாங்க. என்னுடைய அப்பா வந்து என்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, அவர் சொல்றபடி தான் நான் நடப்பேன், உன்னைய வந்து எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு இனிமே என்னை தேடி வராது அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட பேசிக்கிறாங்க. காசு பணம் வந்தோடனே எல்லாமே குடும்பத்தோட மாறிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சாபம் விட்டுட்டாங்க. அந்த முறைப்பையன் வந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. ஆனா இதை எதையுமே உங்களுடைய குடும்பத்தினர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லைங்க, இந்த சொக்கநாதனுடைய மனைவியை தவிர. அதன் பிறகு வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஏற்கனவே நிச்சயமா இருக்கு இல்லையா, இவங்களுடைய மூத்த மகளுடைய திருமணமும் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு கோயிலில் தாங்க நல்லபடியாக நடந்து முடியுதுங்க, கொஞ்சம் கிராண்டாகவே. அப்படி திருமணம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு தோராயமாக ஒரு இரவு ஒரு 7 மணி இருக்கும். அந்த சமயத்தில் இந்த சொக்கநாதனுடைய வீட்டில் வந்து டெலிஃபோன் இருந்திருக்குங்க. அந்த டெலிஃபோனில் வந்து கால் வந்திருக்குது. கால் அட்டன் பண்ண உடனே எதிர்ப்புறத்தில் பேசக்கூடியவங்க பேச்சை கேட்டுட்டு இந்த சொக்கநாதனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, ஆணு கத்தியிருக்கிறாங்க. என்னாச்சடி, ஏன் இந்த ஃபோனை அட்டன் பண்ண உடனே வந்து மிரண்டு போயிட்ட, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க இந்த சொக்கநாதன். உடனே இவங்களுடைய மனைவி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இந்த சொக்கநாதனுமே ஆடி போயிட்டாருங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மருமகனும் தன்னுடைய மகளும் வந்து வண்டியில் வந்துட்டு இருந்திருக்காங்க, வெளியே எங்கேயோ சுற்றி பார்க்க போயிட்டு. அப்படி வர்ற வழியில் டர்னிங்கில் திரும்புறப்ப ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்கியிருக்குங்க. அப்படி அடிச்சு தூக்கினதில் வந்து தன்னுடைய மகளுக்கு எந்த ஒரு அடியும் இல்லாமல் தலையில் மட்டும் சின்ன ஒரு காயம் மட்டும் தான் போட்டுருக்குது. ஆனால் இவங்களுடைய மருமகன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு காலை பலமாக அடிபட்டுருக்குதுங்க. அந்த விஷயத்த சொன்ன பிறகு இந்த இருவருமே பதறி போயிட்டு இவங்களுடைய இளைய பையன் இருக்கார் இல்லையா, அவரையும் கூட்டிகிட்டு அந்த மருத்துவமனைக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி மருத்துவமனைக்கு போன பிறகு அவங்களுடைய குடும்பத்தினர் ஓனே உங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்னச்சுன்னு தெரில,
உங்க கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தாங்க, ஒரு லாரி வந்து டக்குன்னு வந்து முன்னாடி வந்து அடிச்சு தள்ளி விட்டுருச்சு, என்னுடைய பையனுடைய கால் பலமாக அடிபட்டுருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா அவன் எந்திரிச்சு நடக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறேன்னே தெரிலங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய சம்பந்திகளை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதன் பிறகு இந்த சொக்கநாதன் உங்களுடைய மனைவி வந்து அவங்களோட குடும்பத்தினரை வந்து ஆறுதல் படுத்துறாங்க. அதுக்கு பிறகு மருத்துவர்கிட்ட போய் பேசும்பொழுது அதே மாதிரி தாங்க சொல்றாரு, அந்த பையனுக்கு வந்து காலில் பலமாக அடிபட்டுருக்குது, அதனால குறைஞ்சது ஒரு 25 நாள் வந்து இங்கே தான் வந்து ஆஸ்பத்திரியில் தான் அட்மிட் ஆகிருக்கிற மாதிரி வரும், அதன் பிறகு தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து இவங்களுடைய பையனே வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்றக்காக தாங்க அங்கேயே இருந்துருக்காங்க. அவங்களுடைய வீட்டில் மீதமுள்ள நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து வீட்டுக்கே திரும்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்றக்காக. அப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரக்காக இவங்களுடைய வீட்டுக்கு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு பெண்மணி இந்த சொக்கநாதனுடைய சம்மந்திருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு வித்தியாசமாக ஒரு மாதிரியாக முறைச்சிருக்காங்க. என்னாச்சுமா, யார் நீங்கள், ஏன் இப்படி முறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இந்த வீட்டில் ஒரு பெண்மணி வேலைக்காரியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா தான் நான், உங்களை பார்த்தாவே எனக்கு என்னமோ தப்பாக தோணுது, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது, நான் பேசுகிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வயதான பெண்மணி சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே சொக்கநாதனுடைய சம்மந்தி முறை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுடைய மருமகள் உங்களுடைய வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லை, அதனால தான் இப்படி தப்பெல்லாம் நடந்திருக்குது, தயவு செஞ்சு நான் சொல்றது வந்து கேளுங்க, இல்லைன்னா உங்களுடைய பையனுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய மருமகளுடைய ஜாதகத்தையும் எடுத்துட்டு ஒரு ஜோதிடர் போய் செக் பண்ணி பார்க்கறது நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வயதான பெண்மணி சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. இப்படி இந்த வேலைக்கார பெண்மணியோடைய அம்மாவே இந்த மாதிரி சொல்றாங்களே, இதை நம்புறதா நம்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில உறவினர்களை கூட்டிக்கிட்டு உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து ஒரு ஜோதிடருடைய வீட்டுக்கே போய் சம்மந்தம் போட்டு உட்காடுறாங்க. அப்படி உட்கார்ந்ததுக்கு பிறகு உங்களுடைய பையனுடைய ஜாதகமும் உங்களுடைய பொண்ணோட ஜாதகத்தையும் அந்த ஜோதிடர் முன்னாடி நீட்டுறாங்க. அந்த ஜாதக நோட்டை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜோதிடருடைய முகமே வந்து குப்புன்னு வேர்த்திருக்குதுங்க. என்னாச்சு சாமி, ஏன் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த இருட்டு ஜாதகமே வந்து கொஞ்சம் கூட பொருத்தலையே, எப்படி திருமணம் பண்ணி வச்சிங்க, ஏற்கனவே ராசி பொருத்தம்லாம் பார்த்து தான் திருமணம் பண்ணி வச்சிங்களா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஜோதிடர் கேட்குறாங்க. நாங்கள் ஏற்கனவே பார்த்து தானே பொருத்தம்லாம் செக் பண்ணிட்டு தானே நாங்கள் வந்து திருமணம் பண்ணி வச்சோம், எந்த பிரச்சனையும் இல்லை, 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்ப ஜோசியர் சொன்னார், இப்போ நீங்கள் ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட பிறகு தாங்க ஜோதிடர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்க மருமக உங்கள் வீட்டுக்கு வந்த நேரமே சரியில்லை, அவளோடைய ஒரு துஷ்ட ஆன்மா வந்து குடியிருக்குது, அதனால உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்தடுத்த உயிர் பலிகள் ஏற்படும், கட்டாயமான முறையில் இன்னும் ஒரு 6 மாத காலகட்டத்தில் உங்களுடைய பையன் தவறி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க குண்டை தூக்கி போறாருங்க. இதை கேட்ட உடனே இங்கே உட்காந்துருக்கக்கூடிய உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே ஆடி போயிட்டாங்க. ஏற்கனவே ராசி பொருத்தம் எல்லாமே பார்த்துட்டு தான் நாங்கள் திருமணம் பண்ணி வச்சோம், இந்த மாதிரி தப்பா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இனிமேல் இந்த இடத்துல நாங்கள் 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு திரும்ப வந்தது பிறகு இந்த மருத்துவமனைக்கு தாங்க போய் உங்களுடைய பையனை வந்து கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்படி பையனை கவனிக்கிறதுக்கு அவங்களுடைய இந்த சொக்கநாதனுடைய மகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தாங்க மருத்துவமனையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து ஒரு 25 நாள் இருக்கணும் அப்படின்னாங்க, ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 நாள்லேயே வந்து கால் வந்து நல்லா குணமாயிடுச்சுங்க. அதன் பிறகு இவங்களுடைய வீட்டுக்கே திரும்பவும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க டிஸ்சார்ஜ் பண்ணி. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அன்றைய இரவு தோராயமாக ஒரு நடுநிசி ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த சொக்கநாதனுடைய வீட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த டெலிஃபோனில் கால் வருதுங்க. என்னாச்சு, இந்நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, எதுவும் அவசரமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சொக்கநாதனுடைய மனைவி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது உங்களுடைய சம்பத்தி வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, கண்ட மணிக்கு திட்டுறாங்க, ஒழுங்கு மரியாதை உங்களுடைய மகளை வந்து உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருங்க, இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியாது, அவளை நாங்களே அடிச்சு விரட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. வேறு எதுவுமே சொல்லாமல் ஃபோனை வந்து டக்குன்னு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. தன்னுடைய மகளை வந்து ஏன் இப்படி இந்த மாதிரி வந்து கோவமாக திட்டுறாங்க, எதுவும் தப்பு பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோட உங்களுடைய கணவர்கிட்ட நடந்த விஷயத்தை கூட சொல்லிட்டு இந்த இருவருமே உங்களுடைய பையனை மட்டும் உங்களுடைய வீட்டிலே விட்டுட்டு உங்களுடைய சம்பந்தியோடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி அவங்களுடைய வீட்டுக்கு போன பிறகு அங்கே சுற்றி முற்றி இருக்கக்கூடிய மக்களை வந்து பார்க்குறாங்க. அவங்களுடைய வீட்டை சுற்றி கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க, எதுவும் சண்டை எதுவும் நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து கூட்டத்தை விலக்கிட்டு பக்கத்தில் நெருங்கி போகிறாரு. அந்த சமயத்தில் இந்த சொக்கநாதனுடைய மகள் இருக்காங்க இல்லையா, ஒரு மூளை நின்றுட்டு அழுதபடி நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு பாப்பா, ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது உங்களுடைய சம்பந்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய மகள்கிட்டே என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு உங்களுடைய மகளை வந்து இந்த வீட்டை விட்டே கூட்டிகிட்டு போயிருங்க, நாங்கள் எப்படி விவகாரத்து கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய சம்பந்தி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஒரு பேரெதிர்ச்சி, என்னங்க சொல்றீங்க, என்னுடைய மகளுக்கும் உங்களுடைய மகனுக்கும் வந்து திருமணமாகி ஒரு 22 நாள் கூட ஆகல, 1 மாசம் கூட குறிப்பாக ஆகல, அதுக்குள்ளே அவளை வந்து வாழா வெட்டியா வீட்டுக்கு அனுப்பிச்சு சொல்றீங்களே, உங்களுக்கு நியாயமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட பிறகு அந்த சம்பந்தி வந்து மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா,
உங்களுடைய மகளையே கேளுங்க, அவளே கரெக்டான பதில் சொல்லுவா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய மகள் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சொக்கநாதனும் இவங்களுடைய மனைவியும். அப்படி கேட்ட பிறகு இவங்களுடைய மகள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்க இருவருக்குமே தூக்கி வாரி போட்டுக்குது. அப்படி என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர் வந்து எப்பயுமே ஒரு 10 மணிக்கெலாம் ரூமில் வந்து படுத்து தூங்கிடுவார். அந்த சமயத்தில் இந்த இருவருமே வந்து ரூமில் படுத்துருக்கும் பொழுது இவங்களுடைய கணவருக்கு வந்து ஃபோன் வந்திருக்குதுங்க. உடனே டக்குன்னு எந்திரிச்சிட்டு அந்த ரூமை தாண்டி வெளியே போயிருக்கிறாருங்க. அப்படி வெளியே போன பிறகு இந்த பெண்மணி வந்து படுத்து தூங்கலாம்னு நினைக்கும் பொழுது இவங்களுடைய மாமியார் குரல் கேட்டுக்குது. பால் கொஞ்சம் சுண்ட காய்ச்சி மாமாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போய் தூங்குமா அப்படின்ற மாதிரி கேட்குதுங்க. இவங்களும் தூங்காமல் இருக்கிறதுனால தன்னுடைய மாமனாருக்கு வந்து பால் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூமை விட்டு வெளியே வந்துருக்காங்க. அப்படி பாலை காய்ச்சி கொடுத்துட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய பெட்டில் வந்து யாரோ ஒரு நபர் வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியுதுங்க. இவங்களுடைய கணவர் தான் நினச்சிக்கிட்டு அவங்க பக்கத்திலே நெருங்கி போய் அவருடைய முதுகிலே சாஞ்சுக்கிறாங்க. அப்படி சாஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு இங்கே திரும்பி பார்க்குறாங்க. வாசல் வழியாக யாரோ ஒரு நபர் வந்து எட்டி பார்க்குற மாதிரி தெரியுதுங்க. அப்படி எட்டி பார்க்கக்கூடிய நபரை பார்த்த உடனே இவங்களுக்கு ஈரப்பொடி நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வாசல் கிட்ட நிற்கக்கூடிய அந்த நபர் வந்து வேறு யாருமே கிடையாதுங்க, இவங்களுடைய கணவர் தான். தன்னுடைய கணவர் வந்து வாசல் கிட்ட நிற்கிறாரு. அப்போ அந்த பெட்டு கிட்ட நம்ம கிட்ட உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அடுத்த நிமிஷமே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர் வந்து அப்படியே ஒரு கருன்னு ஒரு கரிய உருவமாக மாறியிருக்காங்க. இதை பார்த்த உடனே ஆணு கத்திட்டு இந்த பெண்மணி டக்குன்னு வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. அப்படி தன்னுடைய மனைவி ஓடி வரதை பார்த்துட்டு தான் எங்களுடைய கணவருக்குமே அந்த கரிய உருவம் உட்காந்துருக்க தெரிஞ்சிருச்சு. இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, யாரோ ஒரு நபர் தான் தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கார் போல அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட பார்த்துருக்காருங்க. நான் வந்து நீங்கள் தான் நினச்சிட்டு பேசிட்டு இருந்தேன், ஆனால் அந்த இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ஏதோ ஒரு கருப்பு உருவம் மாதிரி தெரியுதுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு கதவை மூடிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் மூலிமா எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்பொழுது அந்த பெட்டில் வந்து ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்குதுங்க. அந்த உருவத்தை பார்த்தோன்னே இந்த இருவருக்கும் வந்து கொலையே நடுங்கி போயிடுச்சு. இந்த விஷயத்தை இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொன்ன பிறகு அவங்களுமே அந்த ஜன்னல் கிட்ட எட்டி பார்க்குறாங்க. அந்த கருப்பு உருவம் அப்படியே தத்துரூபமாக தெரிஞ்சிருக்குதுங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய சம்மந்தியோட வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை முழுசாக சொல்லாமல் இவங்க வந்து நேரடியாக வரட்டும், பார்த்து பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சரி, இப்படி இந்த கருப்பு உருவம் பார்த்துட்டு இருக்கீங்க, என்னுடைய கண்ணுக்கு தட்டுப்படுது, இது ஏதோ ஒரு விபத்தான நேரத்தில் வந்து அந்த ஆன்மாவதும் தொத்தி இருக்கும் போல, அதனால தான் பிரச்சனை, நாளைக்கே நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சொக்கநாதன் அழுதபடி சொல்லிக்கிறாங்க. போதும், நீங்கள் பேசுறது நிப்பாட்டுங்க, உங்களுடைய பொண்ணு கூட ஒரு துஷ்டான்மா இருக்குது அப்படின்றத அந்த ஜோதிடர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நான் கூட வேற ஏதோ பிரச்சனை தான் நினச்சேன், ஆனால் அந்த ஜோதிடர் ஒரு வயதான ஒரு பெண்மணி ஏற்கனவே எங்ககிட்ட வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, உங்களுடைய மகள் கூடயே ஒரு துஷ்டான்மா குடியிருக்குது அப்படின்ட்டு. இதையும் மீறி நான் எதையுமே நம்பாம தான் என்னுடைய மருமகள் வந்து என்னுடைய மகன் கூட நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் அந்த கருப்பு உருவத்தை எப்போ என்னுடைய கண்கள் முன்னாடி தத்துரூபமாக பார்த்தேன்னா, உங்களுடைய மகள் வந்து இந்த வீட்டில் இருந்தால் எங்களுடைய குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை, தயவு செஞ்சு அவளை வந்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய காலில் ஒழுகாத குறையா வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த சொக்கநாதன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுடைய மகளை கூட்டிக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து ஒரு 3-4 நாட்களாகவே இந்த சொக்கநாதனுக்கு இவங்களுடைய மனைவிக்கு மட்டும் இல்லாமல் இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே தூக்கம் இல்லாமல் வாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய மகளை வந்து பார்த்துட்டு, நீ எதுக்குமே வருத்தப்படாதமா, நம்ம என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம், உன்னுடைய கணவர் வந்து உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டார், அப்படியே அவங்களே விவகாரத்தை கொடுத்தாலுமே அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது, நீ எல்லாத்துக்குமே தயாராரு, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து ஆறுதல் சொல்லிக்கிறாருங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் இரவு நேரத்தில் இவங்க குடும்பத்தினர் அனைவருமே ஆடி போகக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய நடுநிசி இரவு தோராயமாக ஒரு 2 மணி இருக்கும். அந்த சமயத்தில் இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு கரண்ட் கட் ஆயிருக்குதுங்க. கரண்ட் கட் ஆன உடனே வந்து இந்த சொக்கநாதன் வந்து தூக்கத்துலேருந்து டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்காருங்க. உட்காந்ததுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் எட்டி பார்க்குறாங்க. வெளியே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீட்லையுமே கரண்ட் இருக்குது. எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்குது, அப்போ நம்ம வீட்டில் மட்டும் ஏன் கரண்ட் இல்லை? உடனே வந்து தன்னுடைய மனைவியை எழுப்பி மெழுதிரி ஏதாவது பற்ற வைக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய பையனும் உங்களுடைய மகளும் வந்து பயந்துருவாங்க இல்லையா, அதனால தாங்க மெழுதிரி பற்ற வைக்க சொல்லிக்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி அவங்களுடைய ரூம்ல இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூம் இருக்கும் இல்லையா செப்பரேட்டா, அந்த ரூம்ல இருந்து இந்த இருவருமே வந்து டக்குன்னு வெளியே வந்துருக்காங்க. என்னாச்சுப்பா, ஏன் நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் எப்படி வந்துருமா, நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஹாலோட மைய பகுதியிலேயே மெழுதிரி பற்ற வச்சுட்டு இவங்க எல்லாருமே வந்து ரவுண்டாக உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய மனைவி வந்து திடீர்னு ஐயோன்னு அலறிட்டு கத்திருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி திடீர்னு கத்திட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு செவரை வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சொக்கநாதனுடைய மனைவி சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, அந்த செவரில் என்ன தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இவரும் பார்த்துக்கிறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய நிழல் தெரியுதுங்க. பொதுவாகவே இரவு நேரத்தில் வந்து கரண்ட் இல்லை அப்படின்னா மெழுதிரி பற்ற வச்சோம்னா நம்மளுடைய நிழல் வந்து கொஞ்சம் பெரிய உருவமாக தெரியும் இல்லையா, அதே மாதிரி தாங்க ஒரு நிழல் தெரிஞ்சுக்குது. அதை பார்த்துட்டு தான் இவங்களுடைய மனைவி வந்து பயந்துருக்காங்க. இப்படி ஒரு நிழலை பார்த்துட்டு அப்படி பயந்து நடிக்கிட்டு இருக்க, அது சாதாரணமான ஒரு நிழல் டி, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு உங்களுடைய மனைவி வந்து பயத்தோட உச்சத்துக்கே போயிருந்துருக்காங்க. அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நம்ம 4 பேர் தானே இருக்கோம், அப்படி மெழுதிரியில் வந்து அந்த நிழல் தெரியுது அப்படின்னாலுமே அந்த செவரில் வந்து 4 பேரோட நிழல் தானே தெரியணும், பக்கத்தில் 5ஆவதா ஒரு நிழல் தெரியுது, அந்த நிழல் யாரோடது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த சொக்கநாதன் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே அந்த செவரை ஒத்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி
தெரிஞ்சுக்குதுங்க. யாரோ ஒரு ஆண்மகனுடைய நிழல் தாங்க 5வது ஒரு நிழலாக வந்து அந்த செவரில் வந்து தெரிஞ்சுக்குதுங்க. நம்ம 4 பேர் தானே இருக்கோம், அப்புறம் எப்படி 5வது ஒரு நிழல் தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே மிரண்டு போய் திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அந்த 5வது இருக்கக்கூடிய அந்த நிழல் இருக்கு இல்லையா, அந்த நிழல் வந்து டக்குனு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு அப்படி கிராஸ் ஆகி ஒரு மாதிரி போகுதுங்க. உடனே இந்த சொக்கநாதன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை இந்த வீட்டுக்கு வெளியே யாராவது ஒருத்தர் வந்து நிற்கலாம் இல்லையா, அவரோட நிழலாக கூட தெரியும்ல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இவருடைய வீட்டுக்கு வெளியே போய் பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது யாருமே இல்லைங்க. அப்புறம் எப்படி அந்த 5வது இருக்கக்கூடிய நிழலாக இருக்கும், ஒருவேளை அவங்க நம்மளுடைய சம்பந்தி சொன்ன மாதிரி ஒரு கரிய உருவம் வந்து நம்மளை தொடர்ந்து வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் நடுங்கியிருக்கிறாருங்க. அதன் பிறகு உங்களுடைய மனைவியுமே ஆறுதல் படுத்திட்டு உங்களுடைய மகள் மட்டும் மகனை சமாதானப்படுத்திட்டு நீங்கள் தூங்குங்க, நம்ம கூடிய சீக்கிரம் நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க தூங்க வச்சுக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கூட கடந்திருக்காது. அன்றைய இரவு தோராயமாக இவங்களுடைய எல்லாருடைய சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க தூங்குறதுக்காக ஒரு 10 மணிக்கு இவங்களுடைய ரூமுக்கு வந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும் பொழுது இந்த சொக்கநாதனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இரவு நேரத்தில் ஒரு கெட்ட கனவு வந்திருக்குங்க. அப்படி அந்த கெட்ட கனவுல என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காருங்க. அவருடைய கையில் வந்து ஒரு கூர்மையான ஒரு கத்தியை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தோள்பட்டைக்கு மேலே யாரோ ஒரு நபர் தாங்க, ஒரு வயதான நபர் போல, அந்த நபர் தாங்க தோள்பட்டை மேலே ஏறி உட்காந்துருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்தவரே உங்களுடைய கணவர் மேலே உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய பணத்தை எங்கே வச்சிருக்க, என்னுடைய பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தா இவங்களுடைய மனைவி வந்துட்டு என்ன கேட்டுட்டு இருக்கிறாரு, அவர் கேட்கறத வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய பணம் வந்து செலவழிஞ்சிருச்சு, என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சொக்கநாதன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த செகண்டே அவருடைய தோள்பட்டை மேலே உட்காந்துருக்கக்கூடிய அந்த மர்ம நபர் வந்து இவருடைய கையில் வச்சிருக்கக்கூடிய கத்தி இல்லையா, அந்த கத்தியை பிடிங்கி அவருடைய கழுத்தை வந்து கரகரன்னு அறுத்துக்கிறாங்க. அறுத்த உடனே அவருடைய ரத்தம் வந்து அப்படி கீறிட்டு சுற்றி வந்து அந்த தரையை வந்து அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே உங்களுடைய மனைவி வந்து ஆணு கத்திட்டு அலறி அடிச்சு டக்குன்னு முடிச்சுக்கிறாங்க. அப்படி முடிச்சதுக்கு பிறகு தாங்க தெரியுது நம்ம இவ்வளோ நேரம் வந்து கனவு கண்டுட்டு இருக்கோம் அப்படின்றது. உடனே உங்களோட கணவர் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே மெழுதிரி வச்சிருக்கக்கூடிய இந்த நிழல்ல வந்து ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேன்னு பயமுறுத்தினேன், இப்போ என்னன்னா பேய் கனவு கண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி மிரண்டு எந்திரிக்கிறேடி, இது வந்து தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய மகனுக்கும் தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாங்க, பேசாம படுக்கிறியா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு படுக்க வச்சுருக்காங்க. அப்படி படுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட கடந்திருக்காதுங்க. மறுபடியும் இந்த இருவருக்குமே வந்து ஈரக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இருவரும் படுத்து ஒரு 10 நிமிஷம் கடந்திருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த பெண்மணிக்கு மட்டும் தூக்கமே வரலங்க. அதாவது இந்த சொக்கநாதனுடைய மனைவிக்கு தூக்கமே வரல. என்னடா அது தூக்கமே வர மாட்டேங்குது, ஒருவேளை பேய் கனவு கண்டனால நமக்கு தூக்கம் வரலையோ அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. அந்த சமயத்திலே ஏதோ கட்டில் ஆடுற மாதிரி சத்தம் இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. இவங்க வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய கணவன் சொக்கநாதன் படுத்திருக்காரு இல்லையா, அவருடைய ஒரு நெஞ்சு மேலேயே ஒரு கருப்பு உருவங்க ஏறி உட்காந்துட்டு அவருடைய கழுத்தை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் விட்டா கொண்டிருக்கும் போல அந்த அளவுக்கு தாங்க ஒரு மாதிரி உடும்புப்படியா பிடிச்சி அமுக்கிட்டு இருக்குதுங்க. என்னுடைய பணத்தை எங்க வச்சிருக்க, எடுத்து கொடுனாங்க அமுக்கிட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு நீ இங்கிருந்து போ அப்படின்ற மாதிரி தாங்க கத்திருக்காங்க. ஆனா இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயம் வந்து கனவுல நடக்கிறாங்க, நிஜத்துல தான் நடந்திருக்கு. உடனே அந்த கருப்பு உருவம் வந்து கீறிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு மாடியை தாங்க கிராஸ் ஆகி போயிருக்குதுங்க. அதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய கணவர் வந்து இயல்பான நிலைமைக்கு மாறிக்காரு. உடனே அந்த ரூம்ல இருக்கக்கூடிய டியூப்லைட் சுவிட்சை போட்டு பிறகு தாங்க உங்களுடைய கணவரை பார்த்தபடி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய கணவருடைய முகம் வந்து அப்படியே பேயறிஞ்ச மாதிரி இருந்திருக்குங்க. ஊன் அழுதபடி இருந்திருக்கிறாரு. என்னாச்சியா, ஏயா நம்மளுடைய வீட்டில் வந்து தொடர்ந்து தப்பு நடந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுயா, தயவு செஞ்சு நாளைக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போயிருவோம்யா, குறி பார்க்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா வந்து இதுக்கு எல்லாமே பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே இந்த சொக்கநாதன் வந்து கோபத்தோட தாங்க பேசியிருக்கிறாரு. நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நானும் ஒரு கெட்ட கனவு கண்டிருப்பேன், இதை எல்லாமே மறந்துட்டு நீ பேசாமல் கம்முன்னு தூங்கு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு போர்வை இழுத்து போட்டு தூங்கியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு கருப்பு உருவத்தை நம்மளுடைய கண்கள் முன்னாடியே பார்த்துட்டோம். ஆனால் நம்ம கோயிலுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, குறி சொல்லக்கூடிய இடத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு உங்களுடைய மனைவி விடிய உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே தாங்க தூங்கியிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு உங்களுடைய கணவர் வந்து வலுக்கட்டாயமாக கோயிலுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் கூப்பிட்டுமே இந்த சொக்கநாதன் அப்படின்றவர் வந்து கோயிலுக்கு வரவே இல்லை. இப்படியே ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு சரியாக ஒரு 2 மணி இருந்திருக்குங்க, நள்ளிரவு நேரம். அந்த சமயத்தில் உங்களோட குடும்பத்தினர் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டோட கதை வந்து டக்குன்னு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குங்க. சத்தம் கேட்ட உடனே இந்த சொக்கநாதனுடைய மனைவி தாங்க முடிக்கிறாங்க. முழிச்ச பிறகு பார்க்குறாங்க இவங்களுடைய கணவர் பக்கத்தில் நல்லபடியாக படுத்து தான் இருந்திருக்கிறாரு. டக்குன்னு இவங்களுடைய ரூமோட கதவை திறந்து ஹாலோட மையை போத்தி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய கை கால் உடம்பு எல்லாமே வேர்த்து விடவடக்க ஆரம்பிச்சுக்குதுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே வந்து இரவு நேரம், நள்ளிரவு நேரம். இவங்களுடைய வாசலுடைய முன்கதவு வந்து திறந்திருக்குது. முன்கதவு திறந்திருக்கு அப்படின்னா வந்து யாரோ ஒரு நபர் வந்து வெளியே போயிருக்கணும், வெளியே இருந்து யாருமே உள்ள வர வாய்ப்பில்லை அப்படின்னு தாங்க அந்த கதவுக்கிட்டே போய் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாருமே இல்லை. உடனே தன்னுடைய பையனுடைய ரூம் போய் பார்க்குறாங்க. உங்களுடைய பையன் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்துருக்கிறாரு. தன்னுடைய மகளுடைய ரூம் போய் பார்க்குறாங்க. மறுபடியும் உங்களுக்கு பேரதிர்ச்சி.
என்ன காரணம்னா இவங்களுடைய மகள் அந்த ரூம்லேயே காணாங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய பையனுமே எழுப்பி தன்னுடைய அக்காவை காணோம்டா, பாடுறா தேடி பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கணவர் சொக்கநாதனையுமே எழுப்பி விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. உடனே உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே பயத்தோட பதட்டத்தோட நடுக்கத்தோட சுற்றி எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. எங்கே தேடியுமே உங்களுடைய மகள் எங்கே போனாங்கன்றது தெரியல. அதுக்கு பிறகு அந்த வாசல் கதவு ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, ஒருவேளை வெளியே போயிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. அப்படி வெளியே போய் நிற்கும் பொழுது தாங்க இவங்களுடைய கண்களுக்கு ஒரு வித்தியாசமான காட்சி தென்பட்டுருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்குங்க. அந்த முருங்கை மரம் இவங்களுடைய வீட்டை சார்ந்தது கிடையாதுங்க, வேற ஏதோ ஒரு வீட்டுக்காரங்களுடைய சொந்தமான ஒரு மரம். அந்த மரத்துக்கிட்ட தாங்க யாரோ ஒரு பெண்மணி தலைமுடியை விரிச்சு போட்டபடி நின்றுட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியை பார்த்த உடனே இவங்க எல்லாருமே தெரிஞ்சிச்சுங்க, யூகிச்சுட்டாங்க தன்னுடைய மகள் தான் அந்த இடத்துல நிற்கிறா அப்படின்ட்டு. உடனே இவங்களுடைய மகளுடைய பேரை சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த இடத்துக்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. இவங்களுடைய மகளுடைய பேர், மையனுடைய பேர், இவங்களுடைய மனைவியோடைய பேரை மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மின்னஞ்சலை செப்பனியை நிர்மல் சொல்லியிருந்தாரு. அதனால தாங்க நான் யாருடைய பேருமே மென்ஷன் பண்ணவே இல்லை. அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் அந்த மரத்துக்கிட்டே நெருங்கி போன பிறகு இவங்களுடைய மகள் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. அப்படி உங்களுடைய மகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு அந்த முருங்கை மரம் இருக்கு இல்லையா, அந்த முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோப்பு மேலே தாங்க டக்கு டக்குன்னு போய் தலையை முட்டி இடிச்சுட்டு இருந்திருக்காங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கா, பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்ற மாதிரி தாங்க தோள்பட்டையில கையை வச்சு டக்குன்னு திருப்பிருக்காங்க. அடுத்த செகண்டே உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மகளுடைய தோள்பட்டையை பிடிச்சி இப்படி திருப்பினாங்க இல்லையா, அந்த முகம் கோரமான ஒரு கருப்பு உருவமாக தெரிஞ்சிருக்குங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே இந்த சொக்கநாதனுடைய முகமும் இப்படி வேர்த்து வடவடக்க ஆரம்பிச்சிருக்குது. என்னாச்சுங்க, தன்னுடைய மகளுடைய முகத்துக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வா அவளை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட அவள் கையை பிடிச்சி இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய இவங்களோட குலதெய்வத்தோடைய விபூதி எடுத்து இவங்களுடைய மகளுடைய நெத்தியிலே பூச்சி விட்டுருக்காங்க. அதன் பிறகு தாங்க அவங்கள படுக்க வச்சிருக்காங்க. விடிய விடிய இவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே தூங்கவே இல்லை. இதோட பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு தாங்க அமானுஷத்தோட ஆட்டமே காத்திருந்துச்சு. என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக நள்ளிரவு நேரம்லாம் கிடையாதுங்க, ஒரு 8 மணி தான் இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த சொக்கநாதன் அவருடைய கடையில் இருக்கக்கூடிய வியாபாரங்கள் வேலை எல்லாமே முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இந்த 4 பேருமே டிவியில் ஓடக்கூடிய சீரியல் தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஓன்னு அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க வித்தியாசமாக. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த சொக்கநாதனுடைய மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய பையனுக்கும் தன்னுடைய மகளும் சண்டை போட்டுருப்பாங்க போல, அதனால தான் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு தாங்க இவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, தன்னுடைய மகளே வாழா வெட்டியாக தன்னுடைய வீட்டில் உட்காந்துருக்கா, ஏற்கனவே வருத்தத்தில் வேற இருக்கா, அவள் எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க போறா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிறாங்க. அதன் பிறகு இதை உறுதிப்படுத்திக்கலாமே அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய கிச்சன்லேருந்து டக்குன்னு வெளியேட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய பையன் கையில் ஏதோ ஒரு நோட்ஸ் வச்சுக்கிட்டு தாங்க படித்தபடி தாங்க இருந்திருக்கிறாரு. அப்போ அழுகிறது யார் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவரை நோக்கி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய கணவர் எப்பயும் போல தாங்க சோபாவில் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ யார் தான் அழுகிறா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க பக்கத்தில் நெருங்கி போய் யாரும் ஒருத்தர் அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே உத்து நோக்கியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பயமுறுத்தக்கூடிய, அந்த அச்சுறுத்தக்கூடிய ஒரு வித்தியாசமான விகாரமான அழுகக்கூடிய ஒரு சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்க எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. யார் இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க ஒவ்வொரு ரூமாக சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்பொழுதே இவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா, மூத்த மகள், அவங்களுடைய ரூம் கிட்ட நெருங்கி போனது பிறகு அப்படியே ஒரு இடத்துல அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி தாங்க நிற்கிறாங்க. என்னடி ஆச்சு, ஏன் அப்படி நின்றுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அப்பா அம்மா பக்கத்தில் நெருங்கி வந்திருக்காங்க. அப்படி நெருங்கி வந்த பிறகு இவங்களுடைய மூத்த மகள் கை நீட்டி இவங்களுடைய ரூம்குள்ளே காட்டுறாங்க. அப்படி காட்டும் பொழுது இவங்க அனைவருக்குமே மறுபடியும் பேருதிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி தாங்க ஒரு கருப்பு உருவம் அந்த ரூம்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி தெரியுதுங்க. அப்படி உட்காந்துருக்கக்கூடிய அந்த கருப்பு உருவம் ஓன்னு அழுதபடி தாங்க இருந்திருக்குது. இதை பார்த்ததுக்கு பிறகு தாங்க அனைவருமே மிரண்டு போய் என்ன பண்ணுறது தெரியாமல் பூஜை ரூம் பக்கத்திலே போய் உட்காந்துட்டாங்க. உடனே உங்களுடைய மனைவி கண்டு மணிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சொக்கநாதனை. என்னையா பண்ணி வச்சிருக்கிற, ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்திருக்கிற, நீ எதையோ ஒரு விஷயத்தை மறைக்கிற, இதுக்கு வேற யாரும் காரணம் இருந்தா நீ கோயிலுக்கு கூப்பிட்ட போய் வந்திருப்ப, ஆனால் நீ வரமாட்ட அப்படின்றதுனால நீ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், என்னதான் நடந்துச்சு அப்படி சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இந்த சொக்கநாதன் அழுதபடியே, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புமா, நான் பண்ணியிருக்கவே கூடாது அந்த தப்பு அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சபடி அழுதுருக்கிறாருங்க. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்னாடி இவர் வியாபாரத்துக்கு போவார் இல்லையா, அப்பள வியாபாரத்துக்கு. அந்த சமயத்தில் இவர் போகக்கூடிய சாலை பாதை ஒரு மண் ரோடு மாதிரி தாங்க இருந்திருக்கும். அந்த மண் ரோடை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்லேயும் இங்கிட்ட 30 வண்டி போய் கருவேல மரங்களாக இருக்கும். அது கடையில் தாங்க ஒரு மண் ரோடு இருக்கும். அந்த மண் ரோட்டில் தாங்க இவருடைய அப்பள வியாபாரம் பார்த்துட்டு இரவு தோராயமாக ஒரு 6:30 மணி அளவில் வந்துட்டு இருந்திருக்காருங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு நிற்கக்கூடிய இடத்துல ஒரு 100 மீட்டர் தள்ளி வித்தியாசமாக ஏதோ ஒரு மஞ்சள் பை தெரிஞ்சுக்குது. ஆரம்பத்தில் ஏதோ வேஷ்டி சட்டை தான் அந்த மஞ்சள் பைக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அது பக்கத்தில் போய்
சைக்கிள் நிப்பாட்டிட்டு அந்த மஞ்சள் பையை திறந்து பார்த்தேன். அதுக்குள்ளே பணங்கள் இருந்துச்சு. ஒருவேளை யாராவது போட்டாங்களா அப்படின்னு மாதிரி சுற்றி முற்றி தேடினேன், யாருமே இல்லை. நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த பணத்தை பாத்ரூம்குள்ளே கொண்டு போய் ஒழிச்சு வச்சு நான் யாருக்குமே தெரியாமல் எண்ணி பார்த்தேன். நானே மிரண்டு போயிட்டேன். அந்த மஞ்சள் பைக்குள்ள இருந்த பணம் வந்து 8 லட்சம் மதிப்புள்ள பணம் தான் இருந்துச்சு. இதை வந்து உங்ககிட்ட சொன்ன அப்படின்னா வந்து காவல்துறையிட்ட போய் ஒப்படைச்சிரு, இல்லைன்னா உரியவங்க கிட்ட வந்து ஒப்படை அப்படின்ற மாதிரி தான் நீ சொல்லுவ. அதனால யார்கிட்டையுமே சொல்லாமல் இந்த பணத்தை வந்து எப்படி செலவழிச்சு நம்மளுடைய குடும்பத்தை வந்து முன்னேற்றுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு யார்ட்டையுமே சொல்லாமல் இருந்தேமா. நான் பண்ணது அதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. சொன்ன பிறகு உங்களுடைய மனைவி வந்து கண்டமணிக்கு திட்டுறாங்க. சரி, நீ பணத்தை வந்து எடுத்துட்டு வந்துட்டு, அதனால தான் நம்மளோட குடும்பம் வசதியாச்சு. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததெல்லாம் சில வருடங்களுக்கு முன்னாடி தானே. இப்பயே நம்மளோட குடும்பத்துக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இதுக்கு வேற யாராவது காரணம் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படி சொன்ன பிறகு இந்த சொக்கநாதன் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து வேற யாரும் காரணம் கிடையாது, எனக்கு என்னமோ சம்மந்தப்பட்ட ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாருங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளை காலையிலே குறி சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயப்படுத்தி மறுநாள் காலையிலேயே உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே அந்த குறி சொல்லக்கூடிய நபர்களுடைய வீட்டுக்கே போறாங்க. அப்படி குறி சொல்லக்கூடிய நபருடைய வீட்டுக்கு போன பிறகு நடந்த விஷயத்தை கூட சொல்றாங்க. சொன்ன பிறகு அந்த குறி சொல்லக்கூடிய நபர் வந்து எதுவுமே சொல்லாம நீங்க முதல் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தாங்க கோவத்தோட பேசிக்கிறாரு. என்னாச்சு சாமி, உங்ககிட்ட வந்தா ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு தான் உன்னை தேடி வந்தோம், ஆனா நீங்களே எங்களை விட்டு வெளியே போச்சு விட்றீங்களே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சொக்கநாதனுடைய மனைவி கேட்கிறாங்க. அப்படி கேட்ட பிறகு அந்த குறி சொல்லக்கூடிய நபர் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கணவர் வந்து முழுமையாக நடந்த விஷயத்த சொல்லவே இல்லை, மூடி மறைச்சபடி தான் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு. முதல் நடந்ததை சொன்னா மட்டும் தான் நான் வந்து உதவி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அப்படி சொன்ன பிறகு இந்த சொக்கநாதனை பிடிச்சி உங்களுடைய மனைவி வந்து கண்ணத்தை சேர்த்து பலர் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்ததை வந்து அப்படி நீ சொல்லியா அப்படின்னு சொன்ன பிறகுதாங்க இவர் வந்து உண்மையிலேயே நடந்ததை அப்படி சொல்ல வந்திருக்கிறாருங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி இவர் வந்து அப்பளை வியாபாரம் பார்த்துட்டு அந்த மண் ரோட்டில் வந்துட்டு இருந்திருக்காரு இல்லையா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது எதிர்ப்புறத்தில் ஒரு கார் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் வந்து மோதி இருக்குங்க. மோதின பிறகு இவர் வந்து அவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட பக்கத்தில் நெருங்கி போய் பார்த்துருக்காருங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இருவருமே வந்து ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருந்திருக்காருங்க. தண்ணி தவிக்குது, தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த காரில் உட்காந்துருக்கக்கூடிய 2 நபர்களுமே ஓரளவுக்கு வயதாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தாங்க. அப்படி இவர் வந்து தண்ணி நம்ம என்ன பண்றது, நம்ம கொண்டு வரலையே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சு தேடிட்டு இருந்திருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த இருவரும் அந்த காருக்குள்ளேயே உயிரை விட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க அவங்களுடைய மடியில் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சப்பையை எதர்ச்சியா பார்த்துக்கிறாரு. பார்த்த பிறகு அந்த மஞ்சப்பையை வந்து திறந்து பார்த்துருக்காருங்க. அதுக்குள்ள பணம் இருக்குது. இந்த பணத்தை வந்து நம்ம யார்கிட்டே அதை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன பயனு, அதனால நம்ம வந்து இந்த பணத்தை வந்து கொண்டு போயிடலாம். இதோட உரிமையாளர் வந்து நம்மளை தேடி வர போறது கிடையாது, ஏன்னா இந்த இடத்துக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படியே தேடி வந்துட்டு அந்த பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த குறி சொல்லக்கூடிய நபர்கிட்ட வந்து சொல்லிக்கிறாருங்க. இப்படி சொன்ன பிறகு அங்கே குறி சொல்லக்கூடிய நபர் வந்து மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, நீ இப்பயுமே உண்மையை சொல்லல, உண்மையை உடச்சு சொல்றா அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா கத்திருக்கிறாருங்க. அப்படி கத்தின பிறகு தாங்க இவங்களுடைய சொக்கநாதனுடைய மனைவி வந்து அவருடைய உடம்புலேயே வந்து ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்துக்கிறாங்க. இவர் குறி சொல்லக்கூடிய இந்த நபர்கார் இல்லையா, அவரோட உடம்புல வந்து இவருடைய குலதெய்வமான கருப்பணசாமி தாங்க இறங்கும். அந்த கருப்பணசாமியே இந்த குறி சொல்லக்கூடிய நபருடைய உடம்புல இருக்குது போல, நம்ம வந்து உண்மையை சொன்னா மட்டும் தான் இந்த பிரச்சனை வந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சொக்கநாதனுடைய மனைவிக்கு புரிஞ்சிருக்குதுங்க. இந்த சொக்கநாதனுக்குமே புரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு தாங்க இவர் நடந்தது அப்படி சொல்லிக்கிறாருங்க. இவர் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான், ஆனா அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு இவருடைய குடும்பத்தை வந்து முன்னேற்றிட்டு இருந்திருக்காரு இல்லையா. அந்த கடைக்கு நேராவே ஒரு பெரிய வண்டி நிக்குதுங்க. அந்த பெரிய வண்டியிலிருந்து யாரோ ஒரு நபர் தாங்க கீழே இறங்கி இந்த இட கடைக்கு வந்திருக்கிறாருங்க. யார் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்பொழுது என்கிட்ட வந்து நிறைய பழைய இரும்பு ஜாமான்கள் மட்டும் மர ஜாமான்கள் இருக்குது, அதை உங்களுடைய கடைக்கு வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான பணத்தை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. சொன்ன உடனே இந்த சொக்கநாதனுமே அந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஜாமான்களை பூரா ஒத்து பார்த்துக்கிறாருங்க. அந்த ஜாமான்கள் பூரா பார்க்க பல பலன்னு புதுசாக தான் இருந்திருக்குது. என்னப்பா ஜாமான்கள் பூரா நல்லா இருக்குது, அப்புறம் எதுக்கு எடைக்கு போடுறதுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. உடனே அந்த நபர் வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. வேற என்ன நான் பண்றது, என்னுடைய பொண்டாட்டியை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த ஜாமான்களை பூரா எடைக்கு போட்டேன் அப்படின்னா வந்து காசு வரும் இல்லையா, அதை வச்சு தான் நான் வந்து என்னோட குடும்பத்தை காப்பாற்ற முடியும். எனக்குன்னு இருந்ததே என்னுடைய அப்பா அம்மா தான். அவங்க வந்து எனக்காக ஒரு சொத்து கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு விபத்தாகி இறந்து போயிட்டாங்க. அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பணத்தையுமே யாரும் ஒரு திட்டு பையன் வந்து திருடிட்டு போயிட்டான். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயோ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி பார்த்தோம், ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியல, என்னுடைய அப்பா அம்மா வந்து எப்படி விபத்தாக இறந்தாங்கன்றதும் தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் எழுதிருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க இந்த சொக்கநாதனுக்கு ஒரு விஷயம் பொறி தட்ட ஆரம்பிச்சுக்குது. என்னப்பா சொல்கிற, உன்னுடைய அப்பா அம்மா வந்து எங்கே இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட பிறகு தாங்க அந்த நபர் வந்து இந்த இடத்த சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த மண் ரோட்டில் தாங்க சொல்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த கிராமத்துலேருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி ஒரு சாலை பகுதி மாதிரி மண் ரோடு பாதி போகுது இல்லையா, அந்த மண் ரோட்டில் தான் என்னுடைய அப்பா அம்மா வந்து காரில் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு இடத்த வித்துட்டு அந்த இடத்த விற்றதுக்கான ஒரு 8 லட்சம் பணத்தை தான் ஒரு பையில போட்டு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஆல்ரெடி வந்து விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க, நாங்கள் அதுக்காக வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தோம். அப்படி பணத்தை கொண்டு வந்துட்டு இருக்கும்பொழுது பிரேக் ஃபெயிலியர் ஆகி அந்த கார் வந்து ஒரு மரத்து மேலே மோதி இருக்குது.
அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகி இறந்து போயிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க கொண்டு வந்திருந்த அந்த பணத்தை மட்டும் யாரோ ஒருத்தன் வந்து திருடிட்டு போயிட்டான் போல. நான் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டு நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டேன், ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு அதுக்கான பதிலே தெரில அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் எடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு தாங்க இந்த சொக்கநாதனுக்கே புரிய வந்திருக்குது, நம்ம வந்து இவங்களுடைய அப்பா அம்மாவுடைய பணத்தை தான் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்குங்க. ஆனால் அப்படி தெரிஞ்சாலுமே அந்த பணத்தை நான் தான் எடுத்துட்டேன் அப்படின்றது வந்து இவர்கிட்ட வந்து சொல்றதுக்கு வந்து தைரியமே வரலங்க. ஒருவேளை அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய பேரை கெட்ட பேர் ஆயிரும், நம்மளுடைய குடும்ப கௌரவமே நாடி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து பறிச்சிருவாரு, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட அப்படியே மறைச்சிருக்காரு. அப்படியா தம்பி, சரி இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன்னை கடவுளே காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி தாங்க அறிவுரை சொல்லிட்டு அவருக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த பொருட்களாக வாங்கிட்டு அதுக்கு தேவையான சன்மானத்தை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாருங்க. இப்படி தான் சாமி நடந்துச்சு. அந்த வாலிபர் வந்து என்னை தேடி வந்துமே நான் வந்து உண்மையை மறைச்சிட்டேன். அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய பணத்தை தான் நான் வந்து என்னுடைய முன்னேற்றத்துக்கே நான் செலவழித்தேன். இப்பொழுது நான் வந்து வசதியாக முன்னேறிட்டேன். இருந்தாலுமே அந்த ஆன்மா வந்து திடீர்னு என்னை ஃபாலோ பண்ணி என்னை வந்து தொந்தரவு பண்ணுச்சு அப்படின்றது வந்து தெரியல. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, நீங்களே வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குறி சொல்லக்கூடிய நபரை பார்த்து கேட்குறாங்க. அப்படி கேட்ட பிறகு அந்த குறி சொல்லக்கூடிய நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னைய வந்து அந்த பணத்தை வந்து 8 லட்சத்தை எடுத்துன்றது சரிதான், ஆனால் அந்த 8 லட்சத்தை வச்சு நீ வந்து ஏகப்பட்ட லாபங்கள் பார்த்துட்ட. இப்பொழுது அவங்களுடைய 8 லட்சம் வந்து நீ திரும்ப கொடுக்கறது வந்து உனக்கு கஷ்டமாகவே இருக்காது. அந்த பணத்தை அவங்களோட உரிமையாளர்கிட்டே கொண்டு போய் சேர்த்துரு. நீ என்ன காரணம் சொல்லியோ தெரியாது, ஆனால் ஒரு சரியான காரணம் சொல்லி இந்த பணத்தை போய் ஒப்படைச்ச அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆன்மா வந்து உன்னை சும்மா விடும். நீ ஏற்கனவே இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வச்சு தான் நீ முன்னேறிக்க அப்படின்றதுனால அந்த ஆன்மா வந்து உன்னை எதுவும் பண்ணலை. எப்படியாவது தன்னுடைய உறவுக்கார பையன் வந்து தேடி வருவான், அப்படி தேடி வந்தால் இந்த நபர் வந்து பணத்தை கொடுத்துருவான் அப்படின்ட்டுக்காண்டி தான் அந்த ஆன்மா வந்து பல்ல கடிச்சிட்டு இருந்திருக்குது. ஆனால் அதையும் மீறி வந்து உங்களுடைய பையனை வந்து நீ ஏமாத்துறன்னு தெரிஞ்சது பிறகு தான் அந்த ஆன்மா வந்து ஆக்ரோஷப்பட்டு உன்னுடைய குடும்பத்தினருக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த பார்த்துருக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா உங்களுடைய உயிரை போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குறி சொல்லக்கூடிய நபர் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாங்க இவர் செஞ்ச தப்பை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிறாங்க. சரி சாமி, நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவருடைய வீட்டுக்கு போயிட்டு 8 லட்சம் தானே இவர் வந்து திருப்பி கொடுக்கணும், 15 லட்சமாக ரெடி பண்ணி அந்த பையன் எங்கே இருக்காரு, எந்த ஊர் எந்த ஏரியான்றது தெரியாமையே தேடி தேடி அலைஞ்சிருக்கிறாருங்க. அப்படி தேடி அலைஞ்சுமே அந்த பையன் எந்த ஊர் சேர்ந்த பையன் அப்படின்றது வந்து தெரியவே இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க பித்து பிடிச்சி தெரிஞ்சிருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவருடைய மனைவிக்கிட்டே சொல்லி வருத்தப்பட்டுருக்காரு. இப்போ நான் அந்த பணத்தை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் கொண்டு போய் கொடுக்க முடியலையே, அவர் எந்த ஊர் சேர்ந்தவர்ன்றதே தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சி வாடி இருக்கிறாருங்க. ஆனால் அன்றைய இரவே ஒரு வித்தியாசமான கனவு தோணி இருக்குதுங்க. அந்த கனவுல வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டோட கதை வந்து யாரோ தட்டுற மாதிரி தெரியுது. திறந்த உடனே பார்க்குறாங்க, எதிர்ப்புறத்தில் யாரோ ஒரு நபர் நிற்கிறாருங்க. அந்த நபருடைய வயது வந்து தோராயமாக ஒரு 60 வயசு இருந்திருக்கும். அந்த நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட வா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சொக்கநாதன் கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போகிறாருங்க. அப்படி கூட்டிகிட்டு போய் உங்களுடைய கிராமத்தோட பஸ் நிறுத்தம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறாருங்க. அப்படி நிப்பாட்டினது உடனே அந்த பஸ் நிறுத்தத்தில் வந்து ஒரு பஸ் நிற்கிது. அந்த பஸ்ஸில் வந்து இந்த இருவருமே ஏறி உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்துக்கு பிறகு ஒரு கிராமத்தில் போய் அந்த பஸ் வந்து நிற்கிதுங்க. அப்படி பஸ்லேருந்து இறங்கின பிறகு அந்த நபர் வந்து இவருடைய கையை பிடிச்சிக்கிட்டே ஒரு வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போனது பிறகு அங்கே இருக்கக்கூடிய கதை வந்து டம்மு டம்முன்னு தட்டுறாரு. அப்படி கதவை தட்டின உடனே அந்த கதவு திறக்கப்படுது. திறந்த உடனே எதிர்ப்புறத்தில் ஒரு நபர் நிற்கிறாருங்க. அந்த நபர் வந்து வேறு யாருமே கிடையாது, அந்த விபத்தை இறந்து போனாங்க இல்லையா அவங்களுடைய பையன் தாங்க. உடனே டக்குன்னு தூக்கத்துலேருந்து முடிச்சுக்கிறாருங்க. முழிச்ச உடனே தாங்க இவருக்கு தெரிஞ்சுக்குது நமக்கு வந்தது எல்லாமே கனவு தான் அப்படின்றது. இப்படி நம்மளோட கனவுல வந்த நபர் வந்து வேறு யாருமே கிடையாது. ஏற்கனவே அந்த கார் விபத்தாகி வந்து ஒரு வயதான நபர் வந்து இறந்து போனார் இல்லையா, அதே நபர் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கதவை திறந்து பார்த்த அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, அவருடைய பையன் தான் அப்படின்றது தாங்க புரிய வந்திருக்குது. உடனே உங்களுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு எனக்கு அந்த பாதை வீடு எல்லாமே தெரியும், நீ வா அப்படின்ற மாதிரி தாங்க கரெக்டாக அட்ரஸ் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அதே மாதிரி தாங்க அந்த இடத்துல கனவுல வந்த மாதிரியே போய் இறங்கிருக்கிறாருங்க. அதே மாதிரியே அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு கதவை தட்டினதுக்கு பிறகு உள்ளேருந்து வெளியே யார் வரான்னு பார்த்தீங்கன்னா அந்த விபத்தாக இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய பையன் தாங்க. உடனே அவங்களுடைய காலை பிடிச்சி ஓன்னு கதறி எழுதுட்டு இருக்காருங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இது எல்லாமே வந்து நான் ஆசைப்பட்டு பேராசையில் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் எடுத்தது 8 லட்சம் தான், ஆனால் எனக்கு வந்து மனசாட்சி உறுதி வச்சு நான் பண்ணது மிகப்பெரிய தவறு. என்கிட்ட வந்து இப்போதைக்கு 15 லட்சம் இருக்குது, அந்த காசை வாங்கிக்கிட்டு என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் மன்றாடி இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த நபருமே ஒரு வந்து மன்னிச்சிருக்கிறாரு. சரிப்பா, இந்த 15 லட்சத்தை நான் வாங்கிக்கிறேன், உங்களுமே என்னுடைய அப்பாவாக தான் நான் நினைக்கிறேன், தயவு செஞ்சு இனிமேல் வருத்தப்படாதீங்க, நீங்கள் செஞ்ச தப்பை வந்து என்னுடைய அப்பாவுடைய ஆன்மா வந்து மன்னிச்சிரும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாருங்க வருத்தத்தோட. அதன் பிறகு தாங்க இந்த சொக்கநாதன் உங்களுடைய மனைவி உங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காங்க. வீட்டுக்கு திரும்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலேயே உங்களுடைய சம்மந்தி வீட்டிலேருந்து ஃபோன் வந்திருக்குதுங்க. என்னுடைய மருமகளை வந்து என்னுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அவங்களுடைய மனசு எப்படி மாறுச்சுன்றது வந்து இவங்களுக்கு வந்து விடை தெரியாத மர்மமாக தாங்க இருந்திருக்குது. ஆனால் அதன் பிறகு இவங்களுடைய மகளை வந்து அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2002ஆம் காலகட்டத்திலிருந்து 2004ஆம் காலகட்டம் வரைக்கும் என்னுடைய சித்தப்பாவுடைய குடும்பத்தினருக்கு நடந்ததுதான் பிரதர். இந்த சம்பவத்தை வந்து எனக்கு தெரிந்த ஒரு உறவினர்கள் தான் சொன்னது. அது மூலியமாக தான் இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு வந்து மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய நிர்மலுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.